இந்த அனுதின தியானத்திற்கான தலைப்பு வெயிட் ஃபார் தி சால்வேஷன், ரட்சிப்புக்காக காத்திருங்கள். இதற்கு ஒப்பான வசனம் புலம்பலின் புஸ்தகம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அத முந்தின வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தர் 24ஆம் வசனம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் நமக்கு பங்காகும் போது நாம் அவரின் நம்பிக்கையாக இருப்போம். நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். 25ஆம் வசனம் சொல்லுது, அப்படியாக காத்திருந்து ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆனபடினால் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு ஆண்டவரே இந்த பாவமான உலகிலே பாவம் செய்து உம்முடைய மகிமையை காண முடியாது, உம்முடைய அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே வெற்றி வாழ்க்கை காண முடியாமல் இருக்கு எனக்கு. ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது அது நலமாயிருக்கும் என்று சொல்லி புலம்பலிலே எழுகிறதை பார்க்கிறோம். அப்படி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு வெற்றி வாழ்க்கை தருகிறார். பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.